அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பர்களே, குர்ஆனுடைய எந்த ஒரு அத்தியாயமாக இருக்கட்டும், அந்த அத்தியாயங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய வசனங்களாக இருக்கட்டும், ஒரே ஒரு வசனமாக இருந்தாலும் அந்த வசனத்துடைய பின்னணியை எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாமளே மலைக்கக்கூடிய அளவிற்கு ஏகப்பட்ட வரலாற்று பின்னணியோட தான் அந்த வசனங்களே அருளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். குர்ஆன்ல இருக்கக்கூடிய 6000க்கும் அதிகமான வசனங்களுடைய பின்னணி எல்லாமே இந்த வரலாற்று அடிப்படைகள்லையோ அல்லது அன்னைக்கு நடந்த ஒரு சூழலுடைய பின்னணியிலையோ தான் வசனங்கள் இறங்கி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம அந்த வசனங்களுடைய பின்னணியை விஷயங்களை எடுத்து பார்க்கும் பொழுது தெளிவாக தெரிகிறது. அப்படி இருக்கும் பொழுது குர்ஆன் அப்படிங்கிற அந்த ஒரு வேதம் மிக நிச்சயமாக ஒரு மகத்தான ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. ஏன் நம்ம இதை இப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த குர்ஆன் வசனங்களை பொறுத்த வரைக்கும் அது இறைவன் புறத்திலிருந்து வருது அப்படிங்கிற பேர்ல ஒரு 4 செவத்துக்குள்ள உட்காந்து எழுதி கொண்டிருக்கிறதோ அல்லது மலை மேல உட்காந்து துறவி அப்படிங்கிற பேர்ல எழுதி கொண்டு வந்து அதுக்கப்புறம் மக்கள் கிட்ட கொடுத்த அந்த ஒரு பின்னணியில இந்த குர்ஆன் கிடையாது. குர்ஆனுடைய வரலாற்றை நாம தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை படித்தால் மிக தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடியும். அந்த 23 வருடங்கள் படாத பாடுபட்டு இறைவன் புறத்திலிருந்து இந்த வசனங்களை பெற்றுக்கொண்டு, அதுவும் கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கப்புறம் தான் மக்கள் கிட்ட போய் இறை தூதர் கொஞ்சம் கொஞ்சமா அதை மக்கள் கிட்ட சேர்க்கிறாரு. அதுக்கு எழுந்த எதிர்ப்புங்கிறது வரலாறுல இன்னி வரைக்கும் அப்படி ஒரு கொடுமைகள்லாம் நடந்திருக்கா அப்படிங்கிற அளவுக்கு நிலைமை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்கன்னா உசுரை கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு ஒரு வரியில நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆனா உண்மையிலேயே உசுரை மட்டும்தான் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த பொருளாதார நஷ்டங்களாக இருக்கட்டும், உறவுகளுடைய நஷ்டங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி அவர்களுடைய அந்த இரத்த உறவுகள் அவர்களுடைய கண் முன்னாடியே சித்திரவதை செய்து கொள்ளப்பட்ட அந்த விஷயங்களாக இருக்கட்டும், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த குர்ஆனுடைய வசனங்களை உயிர்ப்பிப்பதற்காக அந்த மக்கள் கொடுத்த இந்த விலை அப்படிங்கிறது அது இறைவனுக்கு அவர்கள் செய்த ஒரு காணிக்கை அப்படின்னு தான் சொல்லணும். வெறுமனே இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தலைமையை ஏத்துக்கிட்டு தலைமைக்கு கட்டுப்படுகிறேன் அப்படிங்கிற பேர்ல குருட்டுத்தனமா அந்த மக்கள் அப்படி இல்லாம அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தெளிவாக கேட்டுக்கொண்டு அதுக்கப்புறம் அவர் சொல்றதை உள்வாங்கி கொண்டு அதை அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். ஏராளமான சோதனைகளை கடந்துதான் இறைவன் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான் அப்படிங்கிற விஷயத்தை வரலாற்றுல இருந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சு கொள்ள முடியும். கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் மிக கடுமையான சோதனைக்கு உட்பட்டு அதற்கு பிறகு அகழ் போர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், அதுதான் மதீனாவுல இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய மக்களுக்குமான உச்சகட்ட ஒரு சோதனையாக இருந்தது. ஒவ்வொரு சமயமும் சோதனைகள் உச்சத்தை பெறும் பொழுது இதைவிட பெரிய சோதனை நமக்கு வந்துருமா அப்படின்னு நினைப்பாங்க. உதாரணத்துக்கு மக்கால வாழும் பொழுது அந்த மக்கள் குறைஷிகள் இறை தூதரை புறக்கணிக்கிறாங்க, அவருடைய ஆதரவாளர்களை புறக்கணிக்கிறாங்க. அப்படி புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில இதுக்கு மேல ஒரு சோதனை உண்டா அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் அந்த மக்களை துன்புறுத்தக்கூடிய செயல்ல குறைஷிகள் ஈடுபடுறாங்க. இதை விட ஒரு துன்புறுத்தல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அந்த அபு தாலிப் கணவாயில அந்த மக்கள் 3 வருஷம் ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்காம வைக்கப்படுறாங்க. இன்னைக்கு காசால அந்த மக்கள் இருக்கிற மாதிரி. அதே மாதிரி இதை விட ஒரு பெரிய சோதனை இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லும் பொழுது மக்கால நீங்க வாழவே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் விரட்டப்பட்டாங்க. மதீனாவுக்கு அனாதையா தான் போறாங்க. தங்களுடைய சொத்துக்களை சொந்தங்களை எல்லாம் விட்டுட்டு தான் அந்த மக்கள் மதீனாவுக்கு போறாங்க. இதை விட ஒரு பெரிய சோதனை இருந்துட முடியுமா அப்படின்னு சொல்லும் பொழுது பதர் யுத்தம் அவர்களை ரொம்பவும் வலுக்கட்டாயமா அழைக்குது. இதை விட ஒரு பெரிய சோதனை இருந்துட முடியுமா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உஹது யுத்தத்துல மிக கடுமையான பேரிழப்பு. அதை விட ஒரு பெரிய சோதனை இருந்துட முடியுமா அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இருக்கக்கூடிய முஸ்லிம்களே நயவஞ்சகர்களாக மாறுறாங்க. அந்த மதீனால இருந்த யூதர்களும் பெரிய அளவுல அவங்களுக்கு எதிராக சதி செய்யறாங்க. இதை விட பெரிய சோதனை இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உச்சகட்டமாக அகழ் யுத்தம். அகழ் யுத்தத்தை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கட்டமா சோதனை வந்துகிட்டே இருக்கு. இந்த சோதனை மிக கடுமையா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் நினைக்கிறேன். அந்த 4 மாதமும் மதீனா முடக்கப்பட்டுடுச்சு. உள்ள இருக்கிற பொருட்கள் வெளியே போகல, வெளியில இருக்கிற பொருட்கள் உள்ள வரல. மதீனால இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உணவுப் பொருட்களுமே காலி. தண்ணிக்கும் ரொம்ப பஞ்சமா இருக்கு. இந்த அளவுக்கு எதிரிகள் நெருக்கடியை கொடுக்குறாங்க. அந்த நெருக்கடியை சமாளித்து இறைவனுடைய உதவி கொண்டு அதுல இருந்து அவங்க மீண்டெழுறாங்க. அப்படி எழும் பொழுது அகழ் யுத்தம் நிறைவடைகிறது. அந்த அகழ் யுத்தம் முடிவடைந்த பிறகு முஸ்லிம்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி அப்படிங்கிற மாதிரி முஸ்லிம்கள் வெற்றி வெற்றி வெற்றின்னு தோல்வியே காணாத நிலைக்கு போகக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம்.
இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மரணத்துக்கு பிறகு நம்ம பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய சோதனையை வந்து அல்லாஹ் அவங்களுக்கு வச்சதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா தலைமை இல்லாத ஒரு சமுதாயம் மாதிரி ஒரு சோதனையை அல்லாஹ் அந்த இடத்துல கொண்டு வரத பார்க்குறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலகட்டத்தில் என்ன அப்படின்னா, அந்த சமுதாயம் துண்டு 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 துண்டா செதறுது. நாங்க இனிமே வந்து கலீஃபாவுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இறைத்தூதர் இருந்தாரு, அவரு இறைத்தூதர், அவங்களுக்கு நாங்க கட்டுப்பட்டோம், உங்களுக்கு ஏன் கட்டுப்படணும் அப்படின்னு. அப்போ மறுபடியும் சோதனை தொடங்கி அந்த 2.5 வருஷத்துல அந்த சோதனையை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முழுசாவே முடிச்சிட்டாங்க. ரொம்ப அழகா எல்லா பிரச்சனையும் தீர்த்து இரும்பு கரம் கொண்டு சில விஷயங்களை அவர் கையாண்டு மிக அழகாக மறுபடியும் அந்த இஸ்லாமிய அரசை ரொம்ப அழகா அமைதியான ஒரு அரசாக அவங்க மாத்திருக்கிற அந்த ஒரு நிலையில தான் அவங்க இந்த உலகத்தை விட்டு இறைவனிடம் மீண்டார்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இந்த சோதனைகள் அப்படின்னு வரும் பொழுது அந்த சோதனைகளை முஸ்லிம்கள் கடந்தார்கள், சகித்தார்கள். அடுத்தடுத்த சோதனை அதை விட கடினமா இருந்தது. சரி, அவங்களால எப்படி இதையெல்லாம் கடந்து போக முடிஞ்சுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த குர்ஆனுடைய வசனங்கள் தான் அவங்களுக்கு அவ்வளவு ஊக்கம் கொடுத்துருக்கு. இந்த குர்ஆனுடைய வசனங்கள் அவங்களுக்கு தொண்டை குழிக்கு கீழே இறங்கி மனசுக்குள்ள போயிருக்கு. நம்ம வந்து வெறுமனே இதுக்கு கீழே நம்ம குர்ஆனை இறக்க மாட்டேங்கிறோம் இல்லையா? குர்ஆனை படிக்கிறதே இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நாலேஜா நம்ம பேசணும், 4 பேர் நம்மளை பார்க்கணும், பாராட்டணும் அப்படிங்கிற நிலையில தான் இருக்கே தவிர நாம படிக்கக்கூடிய குர்ஆனை நாமளே நடைமுறைப்படுத்தக்கூடிய நிலையில் இல்லை. அப்படிங்கிறது தான் இங்க பெரும்பாலானவர்களுடைய நிலைமையாக இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அன்னைக்கு இருந்த மக்கள் கூட்டம் குர்ஆனை உண்மை அப்படின்னு வெறுமனே அவங்க மனசளவுல மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் நடைமுறையிலேயும் அந்த குர்ஆன் வசனங்களை உள்வாங்கி அதை வெளிப்படுத்தினார்கள். குர்ஆனுடைய சட்டங்களை ஷரியாவாக முழுமையாக அவர்கள் அமல்படுத்தும் பொழுது இறைவன் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை அந்த உலகத்துல கொடுத்ததை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ பல விஷயங்களை அந்த மக்களுக்கு ஊக்கப்படுத்தும்படியாக குர்ஆன்ல வசனங்கள் இறங்கினதை நம்ம வந்து பார்க்குறோம். அதுல முந்தைய நபிமார்களை அந்த மக்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் புறக்கணிக்கும் பொழுது அந்த நபிமார்களுக்கு வெற்றியை கொடுத்த இறைவன் அந்த மக்களை எவ்வாறு மிகப்பெரிய இன்னலுக்கு உள்ளாக்கி சில சமுதாயங்களையே அழித்த விஷயங்களை கூட துண்டு துண்டா பல இடங்கள்ல அந்த குர்ஆன் முழுக்க அந்த வரலாற்று சம்பவங்களை குர்ஆன்ல இறைவன் பதிவு செய்திருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். இது அந்த மக்களுக்கு எச்சரிக்கையாகவும் கூடவே சேர்ந்து ஒரு நற்செய்தியாகவும் மனசுக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடியதாகவும் இருந்தது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல உணர முடிகிறது. இப்ப அந்த அடிப்படையில காபத்துல்லாவுடைய கண்ணியத்தையும் அதோடைய முக்கியத்துவத்தையும் அதோடைய மிகப்பெரிய இருப்பையும் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக காபத்துல்லாவை மையப்படுத்தித்தான் இஸ்லாம் கட்டமைக்கப்படுகிறதுங்கிறது வரலாற்று ரீதியாக நம்ம பார்க்கிறோம். அதை உண்மைப்படுத்தும் விதமாக குர்ஆன்ல இறைவன் மிக தெளிவாக பல செய்திகளை இறக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். காபத்துல்லாவை முதல் முறையாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டினார்கள் என்பது நம்பிக்கையாக இருந்தாலும் குர்ஆன்ல நம்ம பார்க்கும் பொழுது முதல் முறையா காபத்துல்லாவை கட்டி எழுப்பியது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுமாகத்தான். இந்த காபாவை மையப்படுத்தித்தான் மக்காங்கிற நகரமே உருவாகிறது. பொதுவாக ஒரு நகரம் எப்படி உருவாகும் அப்படின்னா ஆற்று படுகைகள்ல தான் உருவாகும். ஆற்றோரங்கள்ல அந்த நீர் வசதி இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி அங்க நிலமும் இருக்கணும். அந்த நிலத்தை பண்படுத்தக்கூடிய அளவிற்கு அந்த நிலங்கள் இருக்கணும் விவசாயம் செய்யறதுக்காக. இது ரெண்டும் ஒரே இடத்துல இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நகரங்களை வந்து மக்கள் அந்த காலத்துல உருவாக்குவாங்க. அப்படிதான் இருந்தது. ஆனா அதே காலகட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 4500 வருடங்களுக்கு முந்தின அந்த காலகட்டத்துல நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னா, மக்கா இன்னைக்கும் நீங்க போய் பார்க்கலாம், வறண்ட பூமி தான், ஒரு சின்ன புல்லு கூட நம்ம கண்ணுக்கு வந்து பெருசா தெரியாது. இப்பவே அப்படின்னா அன்னைக்கு எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட அந்த மக்கால காபா உருவாக்கப்படுது. அந்த காபா உருவாக்கப்படும் பொழுது ஒரு நற்செய்தியாக அங்க வந்து இறைவன் அந்த நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தது வந்து அந்த ஜம்சம் அப்படிங்கிற அந்த நீரூற்று. அந்த நீரூற்றை வைத்துக்கொண்டு இந்த காபா நிர்மாணிக்கப்படுகிறது. இந்த காபாவை வைத்துத்தான் மக்கா அப்படிங்கிற அந்த நகரமே உருவாகுது. தன்னந்தனியாக சென்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தால் உருவாக்கப்பட்டதுதான் மக்கா அப்படிங்கிற ஒரு நகரம். அங்க வழிபாட்டுக்காக வந்தவங்க அங்க தங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மக்காங்கிற நகரம் பல ஊர்களை கடந்து வியாபாரத்துக்காக செல்பவங்களுக்கு ஒரு முக்கியமான கேந்திரமாக மாறுகிறது. இதன் காரணமாக மக்கா முக்கியத்துவம் பெறுகிறது வரலாறுல. ஆக
ஒரு தண்ணீரை அடிப்படையாக கொண்டு, ஒரு உணவுப் பொருட்களை அடிப்படையாக கொண்டு, நிலத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு நகரம் நிர்மாணிக்காமல், மாறாக இறை அச்சத்தை, இறை அம்சத்தை, இறை அருளை, ஆன்மீகத்தின் அடிப்படையில் ஒரு நகரம் நிர்மாணிக்கப்பட்டது அப்படின்னா உலகத்திலேயே அது மக்கா மட்டும்தான். இறை இல்லம் காபா அப்படிங்கிறது பயபக்தியால உருவாக்கப்பட்ட முதல் இல்லம் அப்படின்னு குரான்ல சொல்றதை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ உலகத்திலேயே பயபக்தியின் அடிப்படையில் உருவான முதல் நகரமும் அந்த மக்கா தான் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப குரான்ல இது சம்பந்தமா அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னைக்கு வந்து அது சாதாரணமா நமக்கு தெரியலாம். ஏன்னா நமக்கு அந்த தொண்டைக்குழிக்கு கீழே அந்த குரான் வசனம் இறங்கல அப்படிங்கிறதுனால. ஆனா அந்த நேரத்துல இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனங்கள் அருளப்படும் பொழுது கூட இருந்த ஆதரவாளர்கள் அந்த முஸ்லிம்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அது ஒரு மிகப்பெரிய புத்துணர்வு கொடுத்திருக்கும். உலகத்திலேயே ஆன்மீகத்தின் அடிப்படையில், பயபக்தி அடிப்படையில உருவான முதல் நகரத்துல நாம் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த மக்களுடைய மனசை எவ்வளவு தூய்மைப்படுத்தி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காபாவை அதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளும்படி, அதனுடைய கண்ணியத்தை புரிந்து கொள்ளும்படி இறைவன் இன்னும் பல விஷயங்களை சொல்றத நம்ம வந்து பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, அந்த காபாவை மையப்படுத்தி தான் நீங்க தொழணும் அப்படிங்கிறது. உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அந்த காபாவை, மக்காங்கிற நகரத்தை மையப்படுத்தி தான் உங்களுடைய தொழும் திசை இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். ஹஜ், உம்ரா எல்லாமே அதை மையப்படுத்தி தான் அப்படின்னு சொல்லும் பொழுது முஸ்லிம்களுக்கு அதோடைய புனிதத்தை, அதோடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள முடிந்தது. தவிர அந்த நகரத்தை இன்னமும் இறைவன் சொல்லும் பொழுது அதை நான் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னா, அதோடைய பாதுகாப்பு பொறுப்பை நானே ஏற்றிருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த குரான்ல அல்லாஹ் சொல்றதை நம்ம வந்து பார்க்கிறோம். அந்த குரான்ல அல்லாஹ் அதை சொல்லும் பொழுது நம்ம இன்னைக்கும் ஆச்சரியமா பார்க்கிறோம். தொண்டைக்குழிக்கு கீழே அந்த குரான் வசனம் இறங்கல அப்படின்னாலும் ஆச்சரியமா பார்க்கிறோம். அப்ப அன்னைக்கு இருந்த மக்களுக்கு எப்படி இருக்கும்? 105வது அத்தியாயத்துல சூரா அல் ஃபீல், யானை படை அப்படிங்கிற அந்த ஒரு அத்தியாயத்துல மிக அழகாக அந்த வசனங்கள் எச்சரிக்கும் விதமாகவும் நமக்கான நற்செய்தியாகவும் இறங்கி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கிறோம். அந்த வசனங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, யானைப்படைக்காரர்களை உம்முடைய இறைவன் என்ன செய்தான் என்று நீங்கள் பார்க்கவில்லையா? அவர்களுடைய சதி திட்டங்களை அவன் பாழாக்கவில்லையா? மேலும் அவர்களின் மீது பறவை கூட்டங்களை கூட்டம் கூட்டமாக அனுப்பினான். அவர்கள் மீது அது சூடேற்றப்பட்ட கற்களை எரிந்தது. அவர்களை அவன் மென்று தின்னப்பட்ட வைக்கோலை போல் ஆக்கிவிட்டான் அப்படிங்கிற அந்த ஒரு வசனத்தை சொல்லும் பொழுது இன்னைக்கு ஓரளவுக்காவது அதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்னைக்கு இருந்த மக்களுக்கு அந்த விஷயம் சொல்லும் பொழுது ரொம்பவும் உணர்ச்சிகரமான ஒரு விஷயமாகத்தான் அந்த வசனங்களை வந்து அவர்கள் பார்த்திருப்பார்கள், அந்த அத்தியாயத்தை புரிந்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடிகிறது. யானைப்படைக்காரர்களை உங்களுடைய இறைவன் என்ன செய்தான் என்று பார்க்கவில்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது, எந்த யானைப்படை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மக்களுக்கு அது புரியுது. ஏன்னா இன்னைக்கு அந்த சம்பவத்துடைய பின்னணியை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா நம்ம வந்து வரலாற்றை வந்து படிக்க வேண்டியிருக்கிறது. குரானுடைய விரிவுரையை நம்ம தேடணும். ஆனா அதை பத்தி எதுவுமே பேசாம, விரிவுரை எதுவுமே கொடுக்காம குரான் நேரடியா அந்த மக்களை பார்த்து, யானைப்படைக்காரர்களை என்ன செஞ்சேன்னு நீங்க பாத்தீங்களா இல்லையா? அவங்களுடைய சதி திட்டத்தை நான் நாசமாக்குறேன்னா இல்லையா? பறவைகளை நான் அனுப்பிச்சேனா இல்லையா? அது வந்து சூடேற்றப்பட்ட கற்களை அவங்கள மீது வீசிச்சா இல்லையா? அவங்கள நான் வந்து மென்று தின்னப்பட்டு வைக்கோலை போல் ஆக்குனேனா இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது, நேரடியா அந்த மக்களை பார்த்து கேட்கும் பொழுது நாம புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்கு, இறைவன் நேரடியாக அவர்களை கேட்கிறான் அப்படின்னு சொன்னா, அந்த நடந்த விஷயத்தை அந்த மக்கள் தங்களுடைய கண்களால் அந்த நேரத்தில் பார்த்திருக்கிறார்கள். இப்படித்தான் நாம அதை புரிஞ்சு கொள்ள முடியுது. அப்ப இப்படிதான் அந்த மக்கள் வந்து நேரடியா பார்த்ததுனால அந்த சம்பவங்களை பத்தி விவரிக்காம நடந்த விஷயத்த கேள்வியாக அந்த மக்கள் கிட்ட எழுப்பும் பொழுது, அந்த மக்கள் அன்னைக்கு சொற்பமாக இருந்த அந்த முஸ்லிம்கள் அதை உணர்ச்சிகரமாக, நெகிழ்ச்சியான ஒரு சம்பவமாக பார்த்திருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. மக்காவில் இருக்கும் பொழுது இந்த அத்தியாயம் இறங்கப்பட்டது. அந்த சூழ்நிலையில அந்த வரலாற்று பின்னணி என்ன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் இல்லையா? யானைப்படையை பத்தி அந்த குரான் வசனம் பேசுது அப்படின்னு சொல்லும்பொழுது அது எந்த யானைப்படை, ஏன் அதை பத்தி குரான்ல இறைவன் சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது நம்ம வரலாற்றில் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, யானைப்படை மக்காவை நோக்கி வந்தது காபத்துல்லாவை இடிப்பதற்காக, அதை தரைமட்டமாக்குவதற்காக, முடிந்தால் தேவைப்பட்டால் மக்கா நகரத்தையே நிர்மூலமாக்குவதற்காக அந்த யானைப்படை வந்தது. அந்த நகரத்துடைய பாதுகாப்பு பொறுப்பை
நேரடியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இறைவன் இன்னி வரைக்கும் அந்த நகரத்தையும் அந்த காபாவையும் பாதுகாப்பதற்காக அந்த யானை படையின் மீது பறவை கூட்டங்களை அனுப்பி முழுவதுமாக அதை நாசமாக்கினான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம வரலாறுல புரிஞ்சு கொள்ள முடிகிறது. அப்ப இங்க என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அந்த காலகட்டத்துல நமக்கே தெரியும், அந்த அரேபியால வந்துட்டு அரசாங்கங்கள் கிடையாது, இனக்குழுக்களாகத்தான் மக்கள் இருந்துகிட்டு இருந்தாங்க. சின்ன சின்ன கூட்டங்களாக அந்த இனக்குழுக்களுடைய தலைவர்கள் ஒன்று சேர்ந்து வாரத்துக்கு ஒரு நாள் தங்களுடைய அந்த சபைகள்ல கலந்து கொண்டு தங்களுடைய நகரங்கள்ல என்ன மாதிரியான மராமத்து பணிகள் செய்யணும், பொது பணிகளை என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க ஆலோசனை பண்ணி முடிவெடுப்பாங்கிறது தான் அந்த காலங்காலமா இருந்த விஷயம். அரேபியால முதல் முறையாக அரசாங்கத்தை உருவாக்கியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப அரசாங்கமே இல்லாம இருந்த இந்த அரேபியாவை வெளியில இருந்து யாரும் படையெடுத்து தாக்க முடியாது. இன்னி வரைக்கும் அரேபியாவை யாரும் அடிமைப்படுத்துறதுங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம். காரணம் என்னன்னா, பூகோள ரீதியா ரொம்ப சிக்கலான ஒரு பகுதி, அது பாலைவன பகுதி. அப்ப பாலைவனத்துல போய் ஒரு கூட்டத்தை பிடிச்சி தங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100-150 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இடையில முழுக்க முழுக்க மணல் மட்டும்தான். அப்ப இந்த மணல்ல பிரயாணம் பண்ணி படையெடுத்துட்டு போய் ஒருத்தவங்களை தாக்கி பிடிக்கிறது கட்டுப்படுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். பொருள் செலவு அதிகம், வருமானம் கம்மியா இருக்கும். எவ்வளவுதான் அந்த மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணாலும் மொத்தமே ஒரு 100 குடும்பம் 150 குடும்பம், அதிகபட்சம் ஒரு 1000 குடும்பம் அவ்வளவுதான் இருக்கும் ஒவ்வொரு ஊர்லயும். அப்ப இவங்க கிட்ட வரி வசூல் பண்றதுங்கிறது முழுக்க முழுக்க நஷ்டமான ஒரு விஷயம் தாங்கிறதுனால யாரும் அரேபியாவை திரும்பி கூட பார்க்கல, படையெடுக்கலங்கிறது தான் நம்ம வரலாறுல தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு செய்தி. ஆனா இது அரேபியாவை பிடிக்க முடியல அப்படின்னு சொன்னாலும் அந்த அரபுகள் ஒரு மிகச்சிறந்த வியாபாரிகளாக இருந்திருந்தாங்க. ஒட்டு மொத்தமா பார்த்தோம்னா அந்த அரபுகள் இன்னைக்குதான் ரொம்பவும் பணத்துல அவங்க கொழுத்து போயிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமே தவிர, அந்த காலத்துல இருந்தே அவர்கள் மிகச்சிறந்த வியாபாரிகளாக இருந்தாங்க. வியாபாரம் பண்றதுக்காக உலகம் முழுக்க பயணம் பண்ணியிருக்கிறாங்க. அரபிக்கடல் முழுக்க, இந்திய பெருங்கடல் முழுக்க அரபுகள் அன்னைக்கு கப்பல்ல பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க 24 மணி நேரமும். காரணம் வியாபாரம். அப்ப அந்த வியாபாரத்தின் மூலியமாக அதிகமான பொருள் அவங்களுக்கு சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த கடல் வழியாகவும் தரை வழியாகவும் அவங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ரோம பேரரசுக்கு பெரிய அளவுல அது உறுத்திக்கிட்டே இருந்தது. எப்படியாவது நம்ம இவங்களை கட்டுப்படுத்தி நம்ம இவங்களை நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு அந்த செல்வங்களை வரிங்கிற பேர்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிய அளவுல நமக்கு அது பயன் கொடுக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா நினைச்சது அப்படியே தான் இருக்கே தவிர நடைமுறைக்கு வர முடிய மாட்டேங்குது. ஒரே காரணம் தான், ஏன்னா பூகோள அமைப்பு ஒத்துழைக்கல. ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்குமே 100-150 கிலோமீட்டர் ஒரு வித்தியாசம் இருக்கு, இடைவெளி இருக்கு. 700 கிலோமீட்டர் வித்தியாசம் எல்லாம் கூட இருக்கு. வெறும் மணல் பரப்புல போய் எங்க போய் போரிட்டு பிடிக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப ரோம பேரரசுக்கு ஒரு ரூட் தெரியுது. என்ன அப்படின்னா அந்த கடல் வழி வணிகம். அப்ப கடல் வழியா அவங்க வணிகம் செய்யும் பொழுது அந்த கடல் வழியை நம்மளுடைய கட்டுப்பாட்டுல நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம அரபுகளை கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. சொன்ன மாதிரியே நினைச்ச மாதிரியே அவங்க ரோமர்கள் அந்த கடல் வழி, அந்த அரபிக்கடல் இருக்கு பாருங்க, அரபுகள் இந்தியாவை நோக்கி பயணம் பண்றாங்க பாருங்க, அதை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்க கொண்டு வந்தாங்க. ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அப்படி அவங்க கடல் வழியை கட்டுப்படுத்தும் பொழுது ஏற்கனவே தர வழி இருக்குது இல்லையா, அதை அவங்க பெருசா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இந்த பாதையை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு எல்லாம் வீணாகுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்பொழுது அவங்க கோபத்துடைய உச்சிக்கே போனாங்க. இப்ப அந்த நேரத்துல இந்த ரோமர்களுடைய கட்டுப்பாட்டுல தான் அபிசீனியா அரசு இருக்கு. எங்க இந்த ஆப்பிரிக்கா பகுதி இருக்கு பாருங்க, அங்க அந்த அபிசீனியா அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா தரை வழியை நம்மளுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும், எப்படியாவது கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஏமன் மேல போர் தொடுக்கிறாங்க. ஏமனை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றாங்க. ஏமனை அவங்க தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு இந்த ரோம பேரரசுடைய கட்டுப்பாட்டுல தான் அபிசீனியா இருக்கு. அபிசீனியா இப்போ ஏமனை தாக்குது, ரோம் சொல்லி தான் தாக்குது. அப்ப அபிசீனியா ஏமனை தாக்கி தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு தங்களுடைய ஒரு பிரதிநிதியாக அப்ரஹா அப்படிங்கிற ஒருத்தரை ஆளுநரா அங்க கொண்டு நியமனம் பண்றாங்க. இந்த அப்ரஹா ரோமா இருக்கட்டும், அபிசீனியாவா இருக்கட்டும், இந்த அப்ரஹாவா இருக்கட்டும், எல்லாமே இவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப இந்த அப்ரஹா என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அரபுகளை பார்த்தாலே அவங்களுக்கு வெறுப்பு இருக்கு. இப்ப அரபுகளுடைய செல்வங்களையும் அவங்களுடைய நிலங்களையும் கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம். அப்படி இருக்கும்பொழுது
அரபுகளை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வெறுப்பு வர்றதுங்கிறது சகஜமான ஒரு விஷயம். அப்ப அரபுகளை வந்து நான் முழுமையா கட்டுப்படுத்துறேன் அப்படிங்கிற ஒரு சபதத்தை இந்த அப்ரஹா வந்து எடுத்துக்கிட்டான். அப்ப இந்த எடுத்துக்கிட்ட இந்த அப்ரஹா என்ன பண்றான் அப்படின்னா, அரபுகளை கூர்ந்து பார்க்கறான். அவங்களுக்கு வந்து அரசாங்கம் இல்லை, அரசாங்கத்துக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இந்த அரபுகளுடைய புனிதமாக காபா இருந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இஸ்லாம் வரல. இதை நல்லா நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்ப இஸ்லாம் வராத காலகட்டத்தில் கூட இந்த காபத்துல்லாவை மையப்படுத்தி தான் அரபுகள் வந்து தங்களுடைய ஆன்மீகத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 360 சிலைகள் உள்ள இருந்துகிட்டு இருக்கு. தினம் அரபுகள் வந்து அதை நோக்கி போறாங்க, குவிகிறாங்க. காபாங்கிறது உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஆன்மீக பூமியாக அன்னைக்கே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க இந்த அப்ரஹா வந்து என்ன பண்றான் அப்படின்னா, நாம வந்து இந்த காபாவை டம்மி ஆக்கணும். இந்த காபத்துல்லாவுக்கு ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் வர்றாங்க, அந்த மக்களை தடுத்து நம்ம ஏமன் பக்கம் வர வைப்போம். அப்படி வர வச்சோம் அப்படின்னா அந்த செல்வங்கள் எல்லாம் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு நினைச்சு ஒரு சர்ச் ஒன்று வந்து அவன் வந்து கட்டுறான். மாதா கோவில் சர்ச்சை கட்டிட்டு அரபுகளுக்கு வந்து அவன் அழைப்பு கொடுக்குறான். இனிமே ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் நீங்க அங்க போகக்கூடாது, இங்கதான் வரணும், இதுதான் உங்களுடைய ஆன்மீக தலம் அப்படின்னு அழைப்பு கொடுக்கும் பொழுது அது அரபுகள் வந்து கண்டிக்கவும் இல்லை, அதை அவங்க திரும்பி பார்க்கவும் இல்லை, அதை அவங்க காதுல வாங்கிக்கவும் இல்லை. அவங்க வழக்கம் போலவே காபாவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதை பார்க்கும் பொழுது அவனுக்கு ரொம்பவும் கோபம் வருது. அப்படி இருக்கும் பொழுது இந்த சர்ச்சுக்கு வரல அப்படின்னா நாங்க காபத்துல்லாவை வந்து இடிப்போம் அப்படின்னு அப்ரஹா வந்து பிரகடனப்படுத்துறான். இதுல கோவப்பட்டு ஒரு அரபி என்ன பண்றாருன்னா, குறைஷி குலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது, அங்க வியாபாரத்துக்காக போயிருக்காரு யமனுக்கு. யமனுடைய தலைநகரான சனால தான் இந்த சர்ச் வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த சர்ச்சுக்குள்ள போயிட்டு அந்த குறைஷி சேர்ந்த ஒரு நபர் என்ன பண்றாருன்னா மலஜலம் கழிச்சிடுறாரு. அதை நான் இழிவுபடுத்துறேன், நீ வந்து என்னுடைய காபாவை இடிப்பியா அப்படிங்கிற பேர்ல. அப்ப அப்ரஹா ரொம்ப கொதிச்சு போறான். அப்ப இன்னொருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா, அதை கொளுத்துறதுக்கு முயற்சி பண்ணி சில சம்பவங்களும் அங்க நடந்துருது, கொளுத்தியும் விடுறாங்க. அப்ப இதனால அந்த சர்ச்சுக்கு பெரிய அளவுல சேதமும் வருது. இதனால ரொம்பவும் கோபத்துடைய உச்சிக்கு போன அப்ரஹா என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மக்கா மேல நான் படையெடுக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல கிட்டத்தட்ட 60,000 பேரை திரட்டி கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 13 யானைகள் வரைக்கும் மொத்தமா சேர்ந்து இப்ப மக்காவை நோக்கி பயணம் பண்றாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு அந்த ரூட்டு தெரியாது, ஏன்னா எல்லாமே பாலைவனமா இருக்கு. இப்ப மக்காவை நோக்கி போகணும் அப்படின்னா வழிகாட்டி தேவை, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி முடிஞ்ச அளவுக்கு போவோம் அப்படின்ட்டு போகும்பொழுது அந்த ஏமனுக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய அரபுகள், அவங்களும் அரபிகள் தானே, அவங்களாம் ஒன்று திரண்டு எதிர்க்கிறாங்க, பெரிய அளவுல போர் புரிகிறாங்க. அப்ப அந்த இடத்துல இந்த 60,000 பேரை கொண்ட அப்ரஹாவின் படை ரொம்ப சுலபமா வந்து அவங்கள முறியடிக்குது. இதன் காரணமா அந்த மக்கள் தோல்வி அடைகிறாங்க. அப்படி தோல்வி அடையும் போது அந்த மக்களுடைய தலைவர் துணுஃபார்னு பேரு, அவர் வந்து சரண்டர் ஆகிறார் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, கைது செய்யப்பட்டு நீங்க வந்து எங்களுக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு வந்து ஆனா பெருசா வழி காட்டுறதுல விருப்பம் இல்லை. அப்ப இன்னும் கொஞ்சம் தூரம் அவங்க வந்து பயணம் பண்ணும்போது கசாம் அப்படிங்கிற ஒரு பழங்குடி மக்கள் வாழக்கூடிய இடம், அரபுகள் தான். அப்ப அவங்க பக்கத்துல வரும்பொழுது அவங்களும் கடுமையான முறையில எதிர்க்கிறாங்க, எங்க காபா வந்து நீ இடிப்பியா அப்படிங்கிற பேர்ல. அப்ப அங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உண்டாகுது. அந்த மக்களையும் வந்து இந்த அப்ரஹா படை தோற்கடிக்குது. தோற்கடிச்சிட்டு அவங்களுடைய தலைவர் நுபைல் பின் ஹபீப் அப்படின்னு பேரு. அப்ப இந்த நுபைல் பின் ஹபீபையும் வந்து கைது பண்றாங்க. இவர் வந்து ஒரு கவிஞரும் கூட. அப்போ அவர்கிட்ட வந்து வற்புறுத்துறாங்க, எங்களுக்கு மக்காவை நோக்கி போகிறதுக்கு வழி காட்டுவீங்களா அப்படின்னு. வேற வழி இல்லாம வந்து அவரு ஒத்துக்கொள்றாரு, சரி நான் காட்டுறேன் அப்படின்னு. அப்புறம் அந்த புகழ்பெற்ற தாயிஃப் நகரத்தை நோக்கி இந்த அப்ரஹா படை வருது. கொஞ்சம் கொஞ்சமா மக்காவை நோக்கி வந்துகிட்டே இருக்காங்க, வழிகாட்டிகள்லாம் அங்கங்க கிடைக்கும் பொழுது. அப்ப தாயிஃப் நகருக்குள்ள அவங்க வந்து பிரவேசம் பண்ணும் பொழுது அந்த தாயிஃப் நகர மக்கள் பாக்குறாங்க, அப்ப இவ்வளவு பெரிய படை வந்துகிட்டு இருக்கு 60,000 பேரோட, அதுவும் யானை படையோட அவங்க வர்றாங்க. யானை வந்து 13 யானை தான் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு 13 யானைங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா அரபுகளுக்கு வந்து ஒரு யானை அப்படிங்கிறதே பெரிய விஷயம். காரணம் என்னன்னா, அரபியால வந்துட்டு யானைகள் கிடையாது. அப்போ 13 யானைகளோட ஒரு கூட்டம் வருது அப்படின்னா அது யானை படை அப்படின்னே அந்த மொத்த படைக்குமே அவங்க வந்து அப்படிதான் பேரை வச்சாங்க, பயப்படுறாங்க. அப்ப அந்த தாயிஃப் நகர மக்கள் என்ன பண்றாங்கன்னா, நிச்சயமா அப்ரஹாவை எதிர்க்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நாங்க வந்து உங்களை எதிர்க்கல அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அறிவிச்சதோட மட்டும் இல்லாம நாங்க வந்து மக்காவை நோக்கி வழிகாட்டுறதுக்கு ஒருத்தரை வந்து நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அபூரிகால் அப்படிங்கிற ஒருத்தரை வந்துட்டு அனுப்பி வைக்கிறாங்க. நீங்க இங்க வந்து அவங்களுக்கு மக்கா வரைக்கும் கூப்பிட்டு போய் கொடுப்பா அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு ஒத்துக்கொண்டு அப்ப இந்த தாயிஃப் நகரத்தை தாண்டி ரொம்ப தூரம் வந்துகிட்டு இருக்கும்பொழுது அபூரிகாலுக்கு வந்து கொஞ்சம் உடல்நல பிரச்சனை காரணமாக இறந்தும் போயிட்டான். அப்ப இறந்து அவனை
புதைச்சாச்சு. அவனை புதைச்ச பல வருஷத்துக்கு அந்த மண்ணறை மேல மக்கள் கற்களை வீசிக்கொண்டே இருந்தார்கள் அப்படிங்கிற செய்தி வந்து வருது. ஏன் அப்படின்னா அந்த காபாவை இடிக்கிறதுக்கு புனித மக்கா நகரை காட்டி கொடுக்க தயாரான இந்த அபூரிகால் அப்படின்னு அவங்களுக்கு வந்து அந்த அந்த ரொம்ப இழிவான பேரை வந்து அவன் எடுத்திருந்தான். அந்த மக்கள் வந்து அவனை எதிரியா பார்த்தாங்க. அப்ப இந்த சூழ்நிலையில மக்காவுக்கு ஒரு 3 மைல் தொலைவி வரைக்கும் இந்த படைகள் வந்து வந்துருச்சு. அப்ரஹாவுடைய படை வந்துருச்சு. அப்படி வந்த நேரம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த படை 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் அவங்க அங்கேயே நிக்கிறாங்க. உங்க கண்ணுல படக்கூடிய எல்லா கால்நடைகளையும் பிடிங்க அப்படின்னு அப்ரஹா வந்து உத்தரவு போடுறான். அப்ப அந்த மக்கா நகரை சேர்ந்த குறைஷிகளுடைய கால்நடைகள் எல்லா இடங்கள்லயும் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. அப்படி கொண்டு போன அந்த கால்நடைகள்ல 200 ஒட்டகங்கள் அபுதாலிப் அவர்களுடையது, மக்காவுடைய தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார், அவருடையதா இருக்குது. அப்ப அந்த 200 ஒட்டகங்கள் அப்ரஹா பிடிச்சிட்டான் அப்படிங்கிற செய்தி மக்கால இருக்கக்கூடிய அபுதாலிப் அவர்களுக்கு தெரிய வருது. மக்காவாசிகள் நடுங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இப்படின்னு எப்படியோ மக்காவை நோக்கி வந்துட்டானே, வழி தெரியல அப்படின்னாலும் வழிகாட்டியங்களை அங்கங்க பிடிச்சு மக்காவை நோக்கி வந்துட்டானே, இப்ப மக்கா என்ன ஆக போகுதோ அப்படிங்கிற ஒரு கவலை அவங்களுக்கு இருந்தது. மிக நிச்சயமாக நம்மளை வந்து அவன் நாசம் பண்ணிடுவான், ஒவ்வொரு வீட்லயும் வந்து அவன் வந்து நாசம் பண்ண போறான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து அந்த மக்கள் நினைச்சு பார்க்க கூட முடியல. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலவும் பொழுது அபுதாலிப் அவர்களை அழைப்பதற்காக ஒரு தூதுவன் வந்திருக்கான் இந்த அப்ரஹா அனுப்பி. உங்களை வந்து அப்ரஹா பார்க்கணும்னு சொல்றான், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அபுதாலிப் வந்து நேர்ல போய் பார்க்கறாரு. அப்ரஹா அபுதாலிஃபை பார்க்கும் பொழுது முதல்ல ஏளனமா பார்க்கறான். அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இவங்க வந்து கெஞ்சுவாங்க, படையெடுக்காதீங்க, காபாவை இடிக்காதீங்க, எங்களை வந்துட்டு துன்புறுத்தாதீங்க அப்படின்னு கெஞ்ச போறாரு ஒரு தலைவரா அப்படின்னு வந்து அவன் நினைச்சான். ஆனா அது சம்பந்தமா ஒரு விஷயம் கூட அபுதாலிப் பேசல அப்படிங்கிறது அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அபுதாலிப் என்ன பண்றாரு அப்படின்னா, என்னுடைய 200 ஒட்டகங்களை வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க, அது தயவு செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆச்சரியமா இருக்கு அப்ரஹாவுக்கு. என்ன நீங்க நாங்க படையெடுத்து வந்திருக்கோம், படையெடுக்க வேண்டாம்னு சொல்லுவீங்க, எங்களை துன்புறுத்தாதீங்க, அடிமையாக்காதீங்கன்னு சொல்லுவீங்க, காபாவை இடிக்காதீங்கன்னு சொல்லுவீங்கன்னு நான் பார்த்தேன், நீங்க 200 ஒட்டகங்களை வந்து கொடுத்துருங்கன்றீங்களே, உங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல காபாவுடைய உரிமையாளன் வந்து இறைவன், அதை அவன் பார்த்துக்க போறான், என்னுடைய ஒட்டகங்களுக்கு பொறுப்பு வந்து நான் தான், அதனாலதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி நான் வந்து காபாவை இடிச்சிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அவன் திருப்பி கேட்கறான். அப்போ வந்து அபுதாலிப் சொல்றாரு, அது உங்களுக்கும் இறைவனுக்குமான விஷயம், என்னுடைய ஒட்டகத்துக்கு கொடுத்துருங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது ரொம்பவும் என்ன பேசுறதுன்னே தெரியாம அப்ரஹா திரும்பி தன்னுடைய பணியாட்களுக்கு உத்தரவிடுறான், அவருடைய ஒட்டகங்கள்லாம் கொடுத்துருங்க, நம்ம நாளைக்கு வந்து உள்ள நுழையிறோம் அப்படின்னு ஆர்டர் போட்டுடுறான். அப்போ 200 ஒட்டகங்களை ஓட்டிக்கிட்டு மக்காவுக்கு உள்ள வந்த அபுதாலிப் அவர்கள் தன்னுடைய அந்த மக்கா வாழ் மக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றாங்க, அப்ரஹா நாளைக்கு வரப்போறான், உடனடியாக இப்பவே எல்லாரும் போய் மலை மேல ஏறிக்கோங்க, தேவையான விஷயங்கள்லாம் எடுத்துக்கோங்க, அவன் காபாவை இடிக்க போறேன்னு சொல்றான், அந்த காபாவுடைய இறைவன் அதை பாதுகாக்க போதுமானவன், நம்ம வந்து மலைகள் மேல ஏறிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மக்கள் வந்து அதை ஏத்துக்கிறாங்க. அவசரமா இரவோடு இரவாக அந்த மக்கள் மலை மேல பாதுகாப்பான இடத்துக்கு ஏறிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது மறுநாள் பொழுது புலர்ந்த சில மணி நேரங்கள்ல அப்ரஹாவின் படை மக்காவை நோக்கி வருகிறது. இவங்க மலை மேல இருந்து அந்த மக்கள் வந்து அந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இனி இந்த காபா, இந்த மக்கா அவ்வளோதான் அப்படின்னு வந்து அந்த மக்கள் நினைச்சிட்டு இருந்த நேரம் ஒரு அற்புதம் நடக்குது. என்ன அப்படின்னா, அப்ரஹாவுக்கான முதல் எச்சரிக்கை. அப்ரஹாவுடைய யானை மஹ்மூஸ் அப்படின்னு பேரு, அந்த யானை என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த மக்காவுடைய எல்லையை தாண்டி உள்ள நுழைய மாட்டேங்குது, அது அப்படியே கீழே உட்காருது, அது உள்ள முன்னேற மாட்டேங்குது. அந்த யானையை எவ்வளவோ வந்து முயற்சி பண்றாங்க, சில நேரங்கள்ல அந்த யானையை துன்புறுத்துறாங்க, ஆனா யானை அசைய மாட்டேனுது. ஆனா யானைய மற்ற வழிக்கு போக சொன்னா அது தன்னால எழுச்சி போகுது. ஆனா காபா அந்த மக்காவுக்கு உள்ள நுழையறதுக்கு அது மறுக்குது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடக்கும் பொழுது இது ஒரு எச்சரிக்கை தான் அப்படின்னு புரியாத அப்ரஹா மேலும் தன்னுடைய படைகளை முன்னேறுவதற்கு அவன் வந்து உத்தரவிடுறான். இந்த சூழ்நிலையில இனி மக்காவும் காபாவும் அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து அங்க நடக்குது. என்ன அப்படின்னா, மக்கால வழக்கம் போல சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய சாதாரண குருவிகள் தான், சின்னதா இருக்கும், சிட்டுக்குருவின்னு வைக்கலாம்,
அங்க அந்த மாதிரியான சிட்டுக்குருவிகள் தான். அது வழக்கம் போல சுத்திக்கிட்டு இருந்த அந்த சிட்டுக்குருவிகள் கிட்ட ஒரு மாறுதல் தெரியுது. எல்லா சிட்டுக்குருவிகளும் மலைக்கு அப்பால ஒன்று சேரக்கூடிய காட்சி. திடீர்னு அந்த மலைக்கு அப்பால இருந்து ஒன்று சேர அது அப்படியே காபாவை நோக்கி வரக்கூடிய காட்சி ஒட்டு மொத்தமா. அது ஒரு அசாத்தியமான ஒரு விஷயமா தெரியுது. அதுக்கு முன்னாடி இந்த உலகம் அப்படி ஒரு காட்சியை பார்த்ததில்லை. இது மலைக்கு மேல ஏறி பாதுகாப்புக்காக பதுங்கி இருந்த குறைஷிகளுக்கே ஆச்சரியமா இருக்கு. அவங்க பாக்குறாங்க ஏதோ ஒன்று நடக்குது, இறைவன் இந்த காபாவை காப்பாற்றுவதற்கு முடிவு செய்து விட்டான், அப்ரஹா அழிய போறான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. நேர காபாவை நோக்கி வந்த பறவைகள் அந்த காபாவை ஒரு சுத்துது. அதுக்கு பிறகு அப்ரஹாவின் படையை நோக்கி போகுது. போன அந்த பறவைகளுடைய கால்கள்ல குட்டி குட்டியான இவ்வளோண்டு தான் சின்ன சின்ன கற்கள் தான். அது அப்படியே மழை மாதிரி பொழியுது. 60,000 படைகள் மேல மழை மாதிரி பொழியுது அப்படின்னா அந்த பறவைகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. அப்படியே அது மழை மாதிரி பொழியும் பொழுது நெருப்பு கற்களாக மாறி அது அவர்களுடைய உடல்கள்ல இறங்குது. அது எந்த அளவுக்கு சூடா இருக்குது அப்படின்னா நம்ம உடம்புல அது பட்டு உடனடியா கீழே வரக்கூடிய அளவிற்கு, அந்த கற்கள் துளை போட்டு கீழே விழக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய உடலையே அந்த அளவுக்கு அது நெருப்பா மாறி நிக்குது. அது அந்த உடல்களை சுட்டு பொசுக்குது, உடல்கள் கிழியுது. எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த சதை எல்லாமே உதிர்த்து உள்ள இருக்கக்கூடிய எலும்புகள் தெரியக்கூடிய அளவிற்கு காயங்கள் அங்க ஏற்படுது. இது எல்லாம் குறைஷிகளும் பாக்குறாங்க. அப்ரஹாவுக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாம் செத்து விழுறாங்க. ஓடுங்க திரும்ப ஓடுங்கிறாங்க. ஓடுறதுக்கு இறைவன் அங்க வாய்ப்பே கொடுக்கல. எல்லாரும் அங்க கொத்தா இறந்து போய் விழுறாங்க. அவர்களுடைய கால்நடைகள் இறக்குது, யானைகள் இறந்து போகுது. அப்ரஹாவுடைய யானை கீழே விழுந்து சாகும் பொழுது அவன் ஓட முயற்சிக்கிறான், அவனும் கொடூரமாக சாகிறான். இதுல ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அந்த நுபைல் பின் ஹனி அவர் ஒரு நல்ல கவிஞராகவும் இருக்கார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அவர்கிட்ட அந்த மக்கள் கேட்குறாங்க, யாரும் இந்த அப்ரஹாவுடைய படையில இருந்தவங்க, மக்கா ஒட்டி வெளியே போகணும், எங்களுக்கு வழியை காட்டுங்க, நாங்க ஓடிடுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் மறுத்துடுறாரு. முடியாது, இறைவனே உங்களை துரத்தி கொண்டு வரும் பொழுது இதுக்கு மேல நீங்க எங்க போய் ஓடி ஒளிய முடியும், மூக்கறுக்கப்பட்டவன் செத்து கிடக்கிறான் பாருங்க அப்படின்னு கவிதை நடையா சொல்றாரு. அந்த இடத்துல இறந்து போன அப்ரஹாவை பார்த்து வேற வழி இல்லாத இந்த அப்ரஹாவின் படைகள் ஓடி ஒளிய இடமில்லாமல் திறந்த வெளியாக இருந்த அந்த பாலைவனத்தில் இந்த சிறிய பறவைகள் தூவிய சின்ன கற்களால சூடேற்றப்பட்ட அந்த கற்களால் இறந்து மடிந்தார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். இத அந்த மக்கள் கண்ணால பார்த்தாங்க. அப்ப இந்த மக்கள் பார்த்த இந்த மிகப்பெரிய அற்புதம் இருக்கு பாருங்க, இந்த கண்ணால பார்த்தாங்க பாருங்க மக்கள். இந்த தலைமுறையை சேர்ந்த மக்களுக்கு தான் குர்ஆன் கொடுக்கப்பட்டது. ஏன்னா இந்த சம்பவம் நடந்த 50 நாட்களில் தான் இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். நிறைமாத கர்ப்பிணியாக அவருடைய தாயார் இருந்தார்கள். அவரும் அன்று அந்த நேரத்துல மலை மீது இருந்தார் அப்படிங்கிறது தான் வரலாற்றில் நாம பார்க்கக்கூடிய செய்தி. இந்த சம்பவத்துக்கு பிறகு இதை ஞாபகப்படுத்தும் விதமாக அரபுகள் தங்களுடைய வருடத்தை ஆமுல் ஃபீல் அப்படின்னு வச்சாங்க. அதாவது ஆமுல் ஃபீல் அப்படின்னு சொன்னாக்க யானைகள் ஆண்டு அப்படின்னு அர்த்தம். யானைகள் ஆண்டு 1, யானைகள் ஆண்டு 2 அப்படின்னு அப்படிதான் அவங்க கணக்கெடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இஸ்லாம் இந்த ஹிஜ்ரி கேலண்டர் நடைமுறைப்படுத்தும் வரைக்கும் இந்த ஆமுல் ஃபீல் தான் நடைமுறையில் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு சம்பவத்தை நேரில் பார்த்த இந்த அரபுகளுக்குத்தான் இந்த குர்ஆன் கொடுக்கப்பட்டுச்சு. அவர்களுடைய நடுத்தர வயது மக்கள் அன்னைக்கு வயதானவர்களாக இருந்தாங்க. அன்னைக்கு சின்ன குழந்தைகளா அந்த விஷயத்தை பார்த்தவங்க, அந்த அற்புதத்தை பார்த்தவங்க இளைஞர்களா இருந்தாங்க. இந்த காலகட்டத்துல தான் அந்த குர்ஆன் அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதனாலதான் அந்த குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது ரொம்ப பெரிய விவரங்கள் வராது. இப்படி ஒரு வரலாற்று பின்னணியில ஒரு சம்பவம் நடந்ததே, நான் தானே காபாவை காப்பாத்தினேன் அப்படின்னு இறைவன் சொல்லாம, யானைப்படைக்காரர்களை உம்முடைய இறைவன் என்ன செய்தான் என்று நீங்கள் பார்க்கவில்லையா அப்படின்னு நேராவே அந்த மக்களை பார்த்து பேசுச்சு. நீங்க கண்ணால பாத்தீங்கல்ல அப்படின்னு. ஆக இது மூலியமாக நாம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது எவ்வளவு பெரிய ஒரு படைகளாக இருந்தாலும் காபாவை நோக்கி அணிவகுக்கும் பொழுது மிக நிச்சயமாக இறைவன் தன்னுடைய படையாக தான் படைத்த சிட்டுக்குருவிகள்ல இருந்து இந்த 8 கால் பூச்சி வரைக்கும் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவா தெரிஞ்சு கொள்ள முடியுது. ஏன்னா இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட இந்த குகையில தங்கியிருக்கிறாங்க. மதீனாவுக்கு அவங்க போகும் பொழுது அப்ப குறைஷிகள் தேடும் பொழுது, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, வரலாறுல தெளிவா பதிவாயிருக்கு. குறைஷிகள் தேடும் பொழுது அந்த குகை வாயிலுக்கே வந்துட்டாங்க. அவர்களுடைய காலடிய அபூபக்கர் பாக்குறாங்க.
குறைஷிகளுடைய கால்கள் அந்த குகை வாசல்ல தெரியுது. அபூபக்கர் பயந்துட்டாங்க. ஆனால் அந்த குறைஷிகள் அந்த குகைக்கு உள்ள வரல. ஏன்னா அவங்க பேசிக்கிட்டாங்க, இதுக்குள்ள மனுஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இப்போதைக்கு யாரும் உள்ள போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு திரும்பி போயிட்டாங்க. அப்ப ஏன் அவங்க உள்ள வரலன்னு 2 பேரும் வெளியே போய் பார்க்கும்போது தான் தெரியுது, சிலந்தி வலை கட்டி இருக்கு. அப்ப நீண்ட நாள் புழக்கத்துல இல்லாத ஒரு இடத்துலதான் இந்த மாதிரி சிலந்தி வலை கட்டும் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். அது உண்மையும் கூட. ஆனால் இறைவன் நினைத்தால் தன்னுடைய படையாக, தன்னுடைய படைப்புகளை, அதுவும் அற்ப உயிரினமா நம்ம எதை பார்க்கிறோமோ அதை கூட ஒரு மிகப்பெரிய படையா திரட்டி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய செய்தி. ஆக மக்காவை கண்ணியப்படுத்தும் விதமாக, பாதுகாக்கும் விதமாக, முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளும் விதமாக இறைவன் நமக்கு குர்ஆன் முழுக்க மக்காவை பற்றியும் காபாவை பற்றியும் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த காபாவை நேரில் தரிசிக்கும் பாக்கியத்தை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. இந்த அல்ஃபீல் அப்படிங்கிற அந்த அத்தியாயத்தை படிக்கும் பொழுது, அதோடைய விரிவுரையை படிக்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்பவும் மலைப்பாக இருந்தது. அதை உங்களோட நானும் பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவும் கூட. ரொம்ப அற்புதமான ஒரு வரலாற்று பின்னணியை தாங்கி மிக சுருக்கமாக சம்பவத்தை மட்டும் சொல்லி இருந்தாலும் பின்னணியில ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குங்கிறத இது மூலியமாக நாம தெரிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் அதிகமாக பல விஷயங்களை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாம பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நண்பர்களே.